குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.35 என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சம், இன்னொரு குட்டி சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அது என்ன அப்படின்னா இதுதான். இப்போ இங்கே நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ணல. 1 2 3 4 5 அது என்னது, ஒரு குட்டி ஏபிக்கான எக்ஸாம்பிள். அது வந்து ஒரு ஏபி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 1 by 1 என்ன செய்யுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட்டு 5 டைம்ஸ் எடுத்துகிட்டு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகுத ஒரு ஏபியை எடுத்துகிட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு 5 டைம்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 15 கிடச்சிச்சு. அதே மாதிரி அதில் ஃபர்ஸ்ட்டு 4 டைம்ஸ் எடுத்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு இந்த 15லேருந்து 10 கழித்தேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 5 டைம்ஸில் உள்ள சம்மில் இருந்து ஃபர்ஸ்ட்டு 4 டைம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சம்மை கழிச்சேன்னா என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 5 கிடச்சிச்சு. அந்த 5 வந்து எதுன்னு பாருங்கள், 5வது டைம் என்னங்கிறது கிடச்சிருச்சு. ரைட்? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 டைம்ஸோட சம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி, ஃபர்ஸ்ட்டு 4 டைம்ஸுக்கு சம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி 2 சம் வேல்யூவையும் கழித்தோம்னா 5வது டைம் என்னங்கிறது என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். புரியுதா? ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும் அதே சம்மு தான், கிட்டத்தட்ட அதே சம்மு தான் இங்கேயும். இப்போ அந்த சம் புரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸியாக என்ன செய்யும் அப்படின்னா புரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்ரல் டேர்மில் என்னுக்கு பதிலாக வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னுக்கு பதிலாக 17 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணி கிடச்ச இந்த 748 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 17 டேர்ம்ஸோட சம். ஓகேவா? அதே மாதிரி 16 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 16 டேர்ம்ஸோட சம். இப்போ அந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை கழிச்சா அப்போ 17th டேர்ம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் கூட இதை கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தான். ஸோ லாஜிக் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம் மொத்தத்தில் அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம். இந்த சம்மெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த சம் புரியலை, இது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த சம்மெல்லாம் விட்டுட்டு வந்துடாதீங்க. ரொம்ப ஈஸியாக மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். இதில் பசங்க மேக் பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக் என்னன்னு மட்டும் முதல்ல சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்னுக்கு பதிலாக என்ன செய்யணும், 17 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இந்த 2 டேமுக்கும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சிலர் அவசரத்தில் ஒரு டேமை மறந்துடுவாங்க, ஒரு டேமை மட்டும்தான் எழுதி அதுக்குள்ள 17 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுவாங்க. அப்படி கிடையாது, 2 டேமையும் எழுதி 2 டேம்லேயும் என்னுக்கு பதிலாக 17 சப்ஸ்டிடியூட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது இங்கே இந்த 17 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 5 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். பட் எப்படி எல்லாமே 3மே மல்டிப்ளிகேஷன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் ரெண்டாவது டைம் இந்த 3யும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் எழுதிடணும். இந்த 2 டைம் கிடச்சிரும். இப்போது கீழே டினாமினேட்டரில் சேமாக இருக்குது, அதனால் டினாமினேட்டரில் 2 தான் இருக்கும். மேலே உள்ள இந்த 2 வேல்யூமே ஆட் பண்ணி மேலே எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்த ஆன்சரை 2 வச்சு என்ன செய்யுங்க, கேன்சல் பண்ணுங்கள். அப்படி கேன்சல் பண்ணதுனால வந்த ஆன்சர் தான் 748. அதே மாதிரி தான் இந்த ஸ்டெப்பும் 17க்கு பதிலாக 16ன்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வரணும். அப்புறம் அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.